அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, 2026 முதல் காணொளி. இந்த முதல் காணொளி யாரை குறித்து இருக்க வேணும், யாரோடு நம்ம பயணிக்க வேணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தாய் அன்னை மரியா தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், வருடத்தினுடைய முதல் நாளே அன்னை மரியாவினுடைய தாய்மையை கொண்டாடக்கூடிய நாளாகத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருவை கொடுத்திருந்தது இல்லையா? அப்ப நம்முடைய காணொலியும் அன்னை மரியாவோடு தான் நம்ம பயணம் ஆரம்பிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தவரையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதன்மையான சீடர் அன்னை மரியா. அந்த சீடத்துவத்தை கடைசி நொடி பொழுது வரை சரியாக பின்பற்றியது, வாழ்ந்து காட்டியது நம்முடைய தாய் அன்னை மரியா. இந்த தாய் தான் நமக்கு ஒரு மாடலாக இருக்க முடியும். இந்த தாய் தான் எல்லா உலகில் உள்ள தாய்கள் எல்லோருக்கும் ஒரு தாயாக இருக்க முடியும். அதனால இந்த தாயை நம்ம பற்றி பிடித்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கண்டிப்பா நம்மளால பற்றி பிடிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிட்ட போய் நம்மளால சேர முடியும். இந்த ஆண்டை அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ள வைப்போம். இந்த தாய் அவருடைய வல்லமையான மாந்துக்குள்ள வைத்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, கலகம் செய்த கத்தோலிக்கர்கள் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கலகம் என்ன அப்படிங்கிறது காணொலியினுடைய 3வது பாகத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக முதல் பாகத்துல ஏன் வருடத்தினுடைய முதல் நாளே நம்ம அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டினை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. 2வது அதனுடைய வரலாறு, இது திடீர்னு தோன்றியதா அப்படின்னா அதுவா இல்லையா அப்படிங்கிறத 2வது பாகத்துல. 3வது அந்த கலகம், என்னடா கத்தோலிக்கர்கள் கலகம் செஞ்சாங்க. வழக்கமா கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போக மாட்டாங்க, கலகங்கள் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யாரு வம்புக்கும் போக மாட்டோம், யாரு தும்புக்கும் போக மாட்டோம், இருக்கிற இடம் தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சருடையவங்க தான் கிறிஸ்தவர்கள்ல மிக முக்கியமாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நீங்க ஒருவேளை தெரியாதா, நீங்க பண்ண போர் தெரியாதா, நீங்க பண்ண சிலுவை போர் தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் அதுல வரல. சைக்காலஜிக்கலா பொதுவா இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிற மக்களை எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களா அன்பு செய்யறவங்க, அறம் செய்யறவங்க, உதவி செய்யறவங்க, தர்மம் செய்யறவங்க, எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதா நமக்கான பெயராக இருக்கும் இல்லையா மக்களே? ஆமா. அதனால இப்படிப்பட்ட மக்கள் ஒரு நபருக்காக கலகம் செய்திருக்கிறார்கள். அதுவும் வரலாற்றுல மிக மிக முக்கியமான ஒரு வரலாறு. நிறைய நேரத்துல நம்முடைய கத்தோலிக்க திருவை இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல, நம்ம இதை சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதா இந்த காணொலியினுடைய முழுமை. அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. கண்டிப்பா நிறைய விடயங்களை நீங்க என் கூட சேர்ந்து கத்துக்க போறீங்க. நிறைய ஆன்மீக காரியத்துல ஆன்மீக பலத்தை நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறத இப்பவே சொல்லிக்கிறேன். நான் காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய லைக், கமெண்ட் எல்லாமே என்னை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காணொலியினுடைய முதல் பாகம், ஏன் முதல் நாளிலேயே அன்னை மரியாவுக்கு என்று நம்ம சிறப்பு செய்கின்ற ஒரு நாளாக நம்முடைய திருவை வைத்திருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க போற ஒரு 5 காரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பு மக்களே, முதல் காரணம், அன்னை மரியா இயேசுவினுடைய தாய் அல்ல, மாறாக கடவுளின் தாய். இதை குறித்து நம்ம விளக்கமா நிறைய இடத்துல பேசிட்டோம், சுருக்கமா பேசுவோம். எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்திக்க செல்லும் பொழுது எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் கடவுளா நம்புகிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லோருமே இயேசுவ கடவுள், அப்ப கடவுளுடைய தாய் அன்னை மரியா. சிம்பிள் லாஜிக். ஆனா கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு நிறைய குளறுபடிகள் இதுக்குள்ள இருக்கு. அன்னையை அவமானம் செய்யக்கூடியவர்கள், பழி சொற்களை சொல்லக்கூடியவர்கள். இந்த சின்ன லாஜிக்கை அப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னும் 3வது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த தாய் ஏதோ திடீரென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் கிடையாது. தொடக்க நூல்லையே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படிங்கிறத கடவுள் தீர்மானித்து விட்டார். எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதான் நம்ம பார்ப்போம், கலாத்தியர் 4:4 நான் கீழே கொடுக்கிறேன், வாசிங்க. அந்த 4:4 நம்ம வாசிப்பது போல, இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த ஊர்ல என்னுடைய மகன் மனிதனாக பிறப்பார் என்று தந்தை கடவுள் எப்பொழுது தீர்மானித்தாரோ அப்பொழுதே அவர் அறிந்திருந்தார், இந்த பெண்ணுக்கு தான் அவர் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க போகிறார் என்பதை கடவுள் அறிந்திருந்தார். அதனாலதான் தொடக்கத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல திருவெளிப்பாடு புத்தகத்திலையும் கடைசி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் கையில குழந்தையோடு இருக்கிற அந்த திருவெளிப்பாடு நிகழ்ச்சிகள், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம்னு வைங்க, அது அப்படியே வேற ஒரு டாபிக் வர. நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் பழைய காணொலிகள்ல, நீங்க அதை குறித்து பார்க்கலாம். அப்ப இந்த தாய் என்பவள் மிகவும் முக்கியமானவள். குறிப்பாக மீட்பின் வரலாற்றுல
விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கூடவே இருந்துகிட்டு இருக்கிற ஒரே தாய், ஒரே நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்முடைய தாய் அன்னை மரியா. இந்த தாயை நம்ம முதல் நாள்லயே தியோடோகோஸ், கடவுளின் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுறோம். இது எதற்காக அப்படின்னா, அதான் நம்ம பின்னாடி இன்னைக்கு உள்ள காணொலிகளை முழுமைக்கும் பார்க்கணும். குறிப்பாக 421 எஃபேசுஸ் அப்படிங்கிறத, நான் எஃபேசுஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத கடந்த காணொலியில ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பேன், முடிஞ்சா பாருங்க. அந்த எஃபேசுஸ் சங்கத்துல முடிவெடுக்கப்பட்டது. அங்க பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனா இல்ல இறைவனா? இயேசு கிறிஸ்து இறைவன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது, அப்ப இறைவனினுடைய தாய் அன்னை மரியா தியோடோகோஸ். ஒரு சார்பு உள்ளவர்கள் நம்ம விளக்கமா பின்னாடி பார்ப்போம். ஒருபுறம் உள்ளவர்கள் கிறிஸ்டோடோகோஸ், கிறிஸ்துவின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் உள்ளவங்க தியோடோகோஸ் சொல்றாங்க. கடைசி தியோடோகோஸ் தான் வெற்றி பெற்று திரு அவை அறிக்கையிடுகிறது. எப்போ? 431 நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரிவினை சபையை சார்ந்தவர்கள், ரோமைக்கு என்னைக்கு இந்த கிறிஸ்தவம் போச்சோ அன்னையில இருந்தா அந்த சிலை வழிபாடு உள்ள வந்துட்டு, அன்னையில இருந்தா அந்த மாதா வணக்கம் உள்ள வந்துட்டு, புனிதர்களுக்கு வணக்கம் உள்ள வந்துட்டு. எஃபேசுஸ் எங்க இருக்கு? ரோமையில கிடையாது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அந்த இடத்தை ஒட்டிய ஒரு இடம், குறிப்பாக நம்முடைய பவுலடியார் நற்செய்தி அறிவித்த இடம். அங்கதான் இந்த எஃபேசுஸ் நடக்குது. என்ன நடந்துன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப முதல் நாளே அன்னை மரியா இறைவனின் தாய் அப்படிங்கிறத எஃபேசுஸ்ல 431 இப்ப நம்ம எத்தனை வருஷத்துல இருக்கோம்? 2026 இருக்கும். 431 நடந்ததை நம்ம மீண்டும் இதன் மூலமாக நிலைநிறுத்துகிறோம் அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம், ஜனவரி 1 என்பது கிறிஸ்து பிறப்பினுடைய 8வது நாள்ல வந்து விழுகிறது இல்லையா? டிசம்பர் 25 8வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 8வது நாள்ல. அப்ப 8வது நாள் அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விருத்த சேதனம் செய்த நாள். சுன்னத், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுன்னத் பண்ண நாள். அந்த நாளை நம்ம மீண்டுமாக நினைவு கூறுகிறோம். அந்த நாள்ல நினைவு கூறும் பொழுது அந்த ஆண்டவர் மனிதனாக பிறந்தவர். சுன்னத் பண்றது முக்கியமானது, அது ஒண்ணு இல்லையா? மனிதனாக பிறந்தவர், மனிதருக்காக பிறந்தவர், மனிதருக்குள் பிறந்தவர், மனிதர் வழியாக பிறந்தவர் அப்படிங்கிறத அந்த சுன்னத், அந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது நமக்கு நிலைநிறுத்துகிறது. அந்த மனிதர் வழியாக, மனிதருக்குள், மனிதருக்காக அப்படிங்கிறதுல நம்ம அன்னை மரியாவை குறிப்பா இன்கார்னேஷன், கடவுள் மனு உருவானார் அப்படிங்கிறதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னையினுடைய அந்த ரோல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஜனவரி 1 இந்த 8வது நாள்ல, கிறிஸ்து பிறப்பு நாள்ல வருவதனால நம்ம அன்னையை அங்கு நினைவு கூறுகிறோம். வருஷத்துல முதல் நாள் அதனால அப்படின்னு இல்ல, அது நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் நம்ம வருவோம். இது என்ன காரணம்? 8வது நாள்ல விழுகிறதுனால, இந்த நாள் வர்றதுனால நம்ம என்ன செய்யறோம்? அன்னை மரியாவை நம்ம நினைவு கூறுகிறோம். மூணாவது காரணம், இந்த ஜனவரி 1 என்பது சிவில் இயர் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும், அகடமிக் இயர் ஒவ்வொரு நாட்டில் ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம், அகடமிக் இயர் எப்போ ஆரம்பிக்கும்? ஜூன்ல ஆரம்பிக்கும். அக்கௌண்ட் இயர் எப்போ? எக்கனாமிக்கல் இயர் தெரியல எப்படி சொல்வீங்க நீ, பேங்க்ல எப்போ ஆரம்பிக்கும்? ஏப்ரல் மார்ச் அந்த மாதிரி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ திங்க் மார்ச்ல முடிஞ்சு ஏப்ரல் 1ல இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயர் அப்படின்னு இருக்கு இல்லையா மக்களே? இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு தை 1ல ஆரம்பிக்கும். அப்போ சிவில் இயர் உலகம் உள்ள ஆரம்பிக்கிறது ஜனவரி 1. இந்த ஜனவரி 1ல அன்னை மரியாவுடைய இன்டர்செஷனை நம்ம கேட்டு ஜெபிக்கணும். இந்த வருடம் முழுவதும் இந்த தாயினுடைய பரிந்துரை நமக்காக இருக்கணும். கானாவூர் திருமணத்தில் அவருடைய பரிந்துரை இருந்தது போல நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாயினுடைய பரிந்துரை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து திருச்சபை உலகம் முழுவதும் இந்த நாளில் அன்னை மரியாவுக்கு டெடிகேட் பண்றாங்க. 4வது காரணம் அன்பு மக்களே, எண்ணிக்கை 6:22 to 27. அதை நீங்க கண்டிப்பா வாசிக்கணும், சரியா? நான் இருந்தாலும் இங்க கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க வாசிங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு பிளெஸிங். கடவுள் மனிதர்கள் வழியாக அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர்களை ஆசீர்வதிக்கிறதை இது குறிக்குது. குறிப்பாக அதுல பீஸ், அமைதியை அது குறிக்கிறது. அதே போல இந்த இரக்கத்தின் தாய், அமைதியின் அரசி என்று நம்மளால வாழ்த்தப்படக்கூடிய இந்த தாய். ஏன் அமைதியின் அரசி அன்னை மரியா? நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் ஒண்ணு சொல்றேன். பெந்தகோஸ்து நாள்ல, அதற்கு முன்னாடி வரைக்கும் இயேசு இறந்த பிறகு சீடர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நிறைய பேர் திரும்ப தங்களுடைய தொழிலை பார்க்க போயிட்டாங்க. ஒரு சிலர் கடலுக்கு போயிட்டாங்க. அவங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை பார்க்க போயிட்டாங்க. அன்னை மரியா தான் எல்லாரையும் பிரிந்து கிடந்த நபர்களை சேர்க்கிறாங்க. சேர்த்து மக்களை வாங்க, நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், தூயாவினுடைய அருளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திருச்சபை, அங்க முதல் திருச்சபை பெந்தகோஸ்து நாள்ல தான் த பர்த் ஆஃப் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பர்த்டே ஆஃப் த சர்ச். அப்போ அந்த நேரத்துல அங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு அமைதியை கொடுத்தது, ஒரு ஆற்றலை கொடுத்தது இந்த தாய் தான். அதனால அன்னை மரியா ஒரு ஆற்றலின், அமைதியின் தாய், அமைதியின் அரசி அப்படிங்கிறதற்காக இந்த நாள் கொடுக்கப்படுகிறது. 5வது காரணம், உலகத்தினுடைய அமைதிக்காக.
குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் போர்கள் இல்லாமல், பஞ்சங்கள் இல்லாமல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கலவரங்கள் வெடிக்காம, உள்நாட்டு கலவரம் வெடிக்காம, இயற்கை சீற்றங்கள் இல்லாம மக்கள் அமைதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாவுக்கு நம்ம இந்த நாளை முதல் நாளே வேர்ல்டு பீஸ் டே அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது அன்னை மரியாவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஏன்னா அன்னை மரியா இருக்கிற இடத்துல அமைதி தான் இருக்கும். குழப்பங்கள் சச்சரவுகள் இருந்தாலும் அம்மா அங்க அமைதியை கொண்டு வந்துருவாங்க. நீங்க அதே போல ஏதாவது உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல. நான் பல வேளைகளை உணர்ந்திருக்கிறேன். நிறைய இடத்துல அன்னை மரியாவுடைய ஜெபத்தை ஜெபமாலையை சொல்லும் பொழுது அங்கு அமைதி நம்ம பெற முடிகிறது இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமா. அன்பு மக்களே, இப்போ காணொளியினுடைய 2ஆம் பகுதிக்கு வந்துட்டோம். வரலாற்றுல இந்த நாள் எப்படி வந்துச்சு? எப்போ இருந்து நம்ம வருடத்தின் முதல் நாளை அன்னை மரியானுடைய தாய்மைக்கு ஒப்பு கொடுத்து, மேரி த மதர் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து எப்ப இருந்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போகிறோம். இதற்கு பின்னாடி தான் அந்த கழகம் நான் சொன்னேன் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இதை நான் சுருக்கமா முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம். அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 431 எஃபேசுஸ்ல அபிஷியலா அன்னை மரியா இறைவனின் தாய் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு அறிவிக்கப்படுகிறது. எப்போ? 431ல. உடனே நம்ம ஜனவரி 1 அதை கனெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா இல்ல. அதன் பிறகு 4வது 5வது நூற்றாண்டுகளை ஒரு சில விடயங்கள் நடந்திருக்கின்றன. நல்லா கவனிச்சீங்கன்னா, ரோமைக்குள்ள இது வர்றதுக்கு முன்னாடியே கிழக்கு திரு அவைகள்ல, ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ல அன்னை மரியா இறைவனின் தாய். ஏன்னா அவங்கதான் அன்னை மரியாவுடைய அந்த மண்ணுல, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ரத்தம் சிந்தி அந்த மண்ணுல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லையா? அப்ப அவர்கள் 3வது 4வது நூற்றாண்டுகள்லயே இதை வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டேர்மை. நான் சொல்றேன், எஃபேசுஸ் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எஃபேசுஸ் பகுதியில இருந்தவங்க, அலெக்சாந்திரியா பகுதியில இருந்தவங்க, இன்னும் நம்ம உள்ள போவோம், இங்க எல்லாமே அன்னை மரியா இறைவனின் தாய் அப்படிங்கிறத கொண்டாடி தீர்த்திட்டு இருந்தாங்க மக்கள் தொடக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா. திரும்ப 5வது நூற்றாண்டுல தான் ரோமைக்கு அது வர ஆரம்பிக்கிறது. ரோமன் கேலண்டர் தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்ல அந்த காலத்துல இருந்தே. கிரிகோரியன் காலண்டர் அப்படிங்கலாம் உங்களுக்கு தெரியும். அது லேட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ஆனா 5th செஞ்சுரியிலேயே ரோமையில ஜனவரி 1 அப்படிங்கிறது அன்னை மரியாவுக்கான நாள். ஏன்னா அந்த ஆக்டேவ் அந்த 8 நாள்ல 1ல வந்து உழுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? 1ஆம் தேதி வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல விருத்த சேதனத்து நாள்ல வந்து வர்றதுனால அன்னை மரியாவை அப்பவே இருந்து 5வது நூற்றாண்டிலே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா 6வது நூற்றாண்டுல லிட்டர்ஜிக்கல் வழிபாட்டு வழிகாட்டில கேலண்டர்ல இந்த ஃபீஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் நினைவு கூறி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ 4வது நூற்றாண்டுல இருந்து அப்படியே வருது. அதற்கு முன்னாடியே நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அந்த அடுத்த பகுதியில பார்ப்போம். அடுத்து 7வது நூற்றாண்டுல ஒரு திருத்தந்தை இருக்கிறார். அவர் ரோமையை சார்ந்தவரோ அல்லது வெஸ்டர்ன் சர்ச்சை சார்ந்தவர் கிடையாது, ஈஸ்டர்ன் சர்ச்சை சார்ந்தவர், தியோதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த ஃபீஸ்ட இன்னும் அதிகமா கொண்டாடணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். குறிப்பா ஜனவரி 1ஆம் தேதி அபிஷியலா அப்ப இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. எத்தனாவது ஆண்டுல அப்படின்னா 649லயே கொஞ்சமா, இப்போ நம்ம சொல்ற அளவுக்கு இல்ல, கொஞ்சமா அது வந்து தொடங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இருந்தது வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது இல்ல, இயேசு பிறந்து 8வது நாள் அங்க அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது. திரும்ப மிடில் ஏஜஸ்ல 14, 15 செஞ்சுரில, குறிப்பா 1570ல நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த நாளை 8வது நாளை இயேசுனுடைய சர்க்கம்சிஷன், இயேசுனுடைய விருத்த சேதனம் செய்த நாளா கொஞ்சம் அது மாற ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிறகு குறிப்பா 2ஆம் வத்திக்கான் கவுன்சில் முடிந்ததுக்கு பிறகு திருத்தந்தை 6ஆம் பவுல் இவர்தான் ரொம்ப தெளிவா அறிக்கையிடுறாரு. எப்போ அப்படின்னா 1970ல நம்ம இந்த நாள், இந்த திருவிழா, இந்த அன்னையினுடைய தாய்மை, இத நம்ம ட்ரெடிஷ்னலா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை நம்ம திரும்பியும் நிலை நிறுத்தணும். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கான நாளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 1970ல ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏன்னா வரலாறு நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறது, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி திரும்ப இதை மீண்டுமாக கொண்டு வருகிறார்கள். 1970ல இருந்து கத்தோலிக்க திருவை இந்தியாவிலேயோ அல்லது இத்தாலியிலோ இல்ல, உலகம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிகளிலும், எல்லா கலாச்சாரத்திலும், எல்லா நாடுகளிலும், எல்லா ஆலயங்களிலும் வருடத்தின் முதல் நாள் அன்னையினுடைய தாய்மை, அதை நம்ம கொண்டாடணும். அன்னையினுடைய தாய்மை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியணும், அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ், அவங்க நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள், எடுத்துக்காட்டுகள், இதை நம்ம எப்படி வழி நடத்துகிறது, நம்ம எப்படி அன்னையை போல பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம அன்பு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல அடங்கியிருக்கிறது. அதான் அன்னையினுடைய தாய்மை இல்லையா மக்களே? ஆக இதுதான் இதனுடைய சுருக்கம், குரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம காணொலியினுடைய 3வது பகுதிக்குள்ள போறோம். அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கலகம். மக்கள் கலகம் செய்திருக்கிறார்கள். யாருக்காக கலகம் செய்தார்கள் அப்படின்னா நம்ம தாய்க்காக தான். யாரை எதிர்த்து கலகம் செய்தார்கள் அப்படின்னா அதிகாரத்தில் இருந்த ஆயர்களையும் குருக்களையும் எதிர்த்து. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்,
திருச்சபையில இன்னைக்கே நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப நானே என்ன சொல்லுவேன்? பிஷப் என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா 3வது 4வது நூற்றாண்டிலேயே இந்த தாய்க்காக மக்கள் ஒரு மிகப்பெரிய கலகம் செய்திருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருந்த ஆயர்களையும் குருக்களையும் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்களையும் எதிர்த்து கலகம் செய்திருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அன்பு மக்களே, 431 எபேசுஸ் இறைவனின் தாய் என கவுன்சில் அறிக்கையிடுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். 431க்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தியோக், அலெக்சாந்திரியா, எபேசுஸ், கான்ஸ்டாண்டினோபிள் இப்படி நிறைய இடங்கள்ல அன்னை மரியா இறைவனின் தாய் அப்படிங்கிறத மக்கள் ஜெபத்துல, பாடல்கள்ல, வழிபாட்டுல பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க தொடக்கத்திலிருந்தே. நீங்க அதான் பாத்தீங்க அப்படின்னா 254 அந்த காலங்களில் வாழ்ந்த ஒரிஜினாக இருக்கலாம், 373ல வாழ்ந்த அத்தனாசியஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் புனித அகோஸ்தினராக இருக்கலாம். எல்லோருமே அன்னை மரியாவை இறைவனின் தாய் என உணர்ந்திருந்தார்கள். ஏன்னா இது அந்த மண்ணிலிருந்து இருந்து வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ரத்தம் சிந்தி அந்த மண்ணிலிருந்து இருந்து வந்தது. இந்த தாய் சாதாரண தாய் கிடையாது. இன்னைக்கு பிரிவினை சபைகள் என்ன சொல்றாங்க? அது முட்டை ஓடு மாதிரி, அம்மாவை நீங்க அப்படிதான் பார்க்கணும். கோழி வந்த பிறகு நீங்க முட்டையை வச்சு முட்டை ஓட வச்சு என்ன செய்வீங்க? சாக்லேட் மாதிரி, சாக்லேட்ல நீங்க சாக்லேட்டை சாப்பிடுவீங்க, பேப்பரை திம்பியலாம், இப்படி நிறைய கேள்விகளை கேட்பாங்க. இவங்க எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எங்கேயோ வந்தது கிடையாது, இது ரோமையில இருந்து வந்தது கிடையாது, அல்லது மேல இருந்து இம்போஸ் பண்ணது கிடையாது, கீழ இருந்து மக்களுடைய ஃபெய்த்ல இருந்து வந்ததுதான் இந்த இறைவனின் தாய். குறிப்பா எகிப்துல ஒரு ஜெபம் இருக்குது, 250 எழுதினது. என்னது அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். we fly to your protection o holy mother of god அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துல 3வது நூற்றாண்டுல 250 எழுதின ஜெபம். அப்ப இந்த வார்த்தை என்பது ஆல்ரெடி இந்த மண்ணோடும் மக்களோடும் மனதில் இருந்து உருவானது. இப்பதான் ஒரு விடயம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, 431க்கு முன்னாடி 28ல இருந்து 30 வரைக்கும் ஒரு பெரிய கழகம் நடக்கிறது. எங்க அப்படின்னா, குறிப்பா கான்ஸ்டாண்டினோபிள். கான்ஸ்டாண்டினோபிளுடைய பேட்ரியார்க், ஒருவேளை நம்ம பிஷப்னு இப்ப வச்சுக்கலாம், அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியும். இந்த பேட்ரியார்க் பேர் என்ன அப்படின்னா நெஸ்டோரியஸ். இவர் தான் பிரச்சனைக்கு முதல்ல காரணமாறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய் நான் உங்களுக்கு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பிரசங்க மேடைகள் இருந்து சொல்றாரு, அன்னை மரியா இறைவனின் தாயெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவங்க இயேசுவினுடைய தாய், கிறிஸ்டோடோகோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க பயங்கர கலகம் வெடிக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நெஸ்டோரியஸ் பேட்ரியார்க்க பின்பற்றிய நிறைய குருக்கள் அந்த கருத்தை உள்வாங்கி அவர்களும் பிரசங்கம் வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னா, பிரசங்கத்தை பாதியில நிப்பாட்டி இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இந்த குருக்களோ அல்லது இந்த நெஸ்டோரியஸோ போறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறாங்க, கலகம் பண்ணிருக்காங்க. லிட்டரலி ஸ்பீக்கிங், கலகம் பண்ணி, நீங்க சொல்றது தப்பு, நீங்க இப்படி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த பதவியில இருந்த அதிகாரத்துல இருந்தவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அங்கு அவங்களுடைய கருத்தை, அவங்களுடைய ஃபெய்த்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அதான் முக்கியம், அவங்களுடைய ஃபெய்த்தை நிலைநாட்டுங்க. இது எங்களுடைய விசுவாசம், இந்த மண்ணினுடைய விசுவாசம், அது எப்படி உங்களால எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டுமாக போற இடங்கள் எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே உடனே திரவை என்ன செய்யும்? ஒரு சங்கத்தை கூட்டும். எல்லா கருத்து உடையவர்களும் அங்கு வரணும், அங்கு பேசி ஒரு தீர்வு எடுக்கணும். குறிப்பா தூய ஆவியானுடைய வழி நடத்துதல அந்த தீர்வு இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த சங்கம். இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் திருச்சபையில் அப்படிதான் நடக்குது. குறிப்பா நீங்க அப்போஸ்தலர்கள் பணியில வாசிக்கலாம். பவுலடியாரும் பேதுரு ஒவ்வொரு பக்கத்துல இருந்து போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. பவுலடியார் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? விருத்த சேதனம் செய்யாமலேயே புற இனத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறலாம் அப்படின்னு நிற்பாரு. பேதுரு சைட்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு குரூப் இல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? நோ, எல்லாரும், அது புறவினத்தனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படின்னா விருத்த சேதனம் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பைபிளே செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துல வாதாடுவாங்க, பவுலடியார் அவர் பக்கத்துல வாதாடுவாங்க. அடுத்து என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம யாருமே விருத்த சேதனம் செய்யற, மாறாக நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் தான் செய்துகிட்டு இருக்கிறோம். ஞானஸ்தானத்தை குறித்து இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அப்ப இது எல்லாமே அப்படியே வரலாற்றுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. பொதுவான முடிவுகள் அப்படிதான் எடுக்கப்படும். இது தூய ஆவியானுடைய வழி நடத்துதல இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் நம்முடைய வத்திக்கான்ல நடக்கிற கூட்டமா இருக்கலாம், இல்ல வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற கூட்டமா இருக்கலாம், இப்படிதான் நடக்கும். அதுதான் சால சிறந்தது. அதுதான் உண்மையிலேயே மக்களுக்கான திருவை. இல்ல மேல இருந்து யாரோ வந்து சொன்னாங்க, திருத்தந்தை சொல்லிட்டாரு, அந்த வேலைலாம் இந்த இடத்துல நடக்கவே செய்யாது. குறிப்பா நம்முடைய ஃபெய்த் ரிலேட்டடான விடயங்கள்ல. அப்ப அன்பு மக்களை நல்லா கவனிங்க. இந்த சங்கம் என்பது கூட்டப்படுகிறது. அதுதான் எஃபேசுஸ்ல கூட்டப்படுகிறது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை. மக்கள் ஒண்ணு சொல்ல, ஃபாதர் ஒண்ணு சொல்ல, பிஷப் ஒண்ணு சொல்ல, பயங்கர சண்டை, போராட்டத்துல எல்லாம் எதிர்ப்பு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல மக்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஆலயங்களை பூட்டி இருக்கிறாங்க, பூசையை வைக்க விடாம ஆக்கி இருக்கிறாங்க. இப்படி நிறைய நடந்திருக்கின்றன. இன்னொரு பக்கத்துல சிரில் ஆஃப் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரு மேல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் தான் அடிக்கிறாரு, மக்களுடைய உணர்வையும் மண்ணினுடைய அந்த நம்பிக்கையும் அடிக்கிறார். என்ன சொல்றாரு?
அன்னை மரியா இயேசுனுடைய தாயும் தான், கிறிஸ்துவனுடைய தாயும் தான், கடவுளினுடைய தாயும் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே பிப்ளிக்கலா தியாலஜிக்கலா எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே முதல் பாயிண்ட்ல நான் சொன்னேன் பாருங்க, தொடக்க நூல், ரெவலேஷன், எலிசபெத் அம்மாள் சொன்னது எல்லாத்தையும் அவர் தான் அங்க கொண்டு வந்து வைக்கிறார். பைபிள் எல்லாம் படிச்சு தியாலஜிக்கலா எல்லாத்தையும் சொல்லி, என்னோட அன்னை மரியா வந்து இறைவனின் தாயின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களிடம் இருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அவங்க கொட்டி தீர்க்கிறாங்க. கடைசி இந்த சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா வெளியே வரும் பொழுது மக்கள் எல்லோரும் அவருக்கு அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு, எங்க பார்த்தாலும் இறைவனின் தாய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமான குரல்கள். இதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது என்ன எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா, எல்லாரும் சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா முன்னாடி நின்றுகிட்டு அவங்க கூட நின்றுகிட்டு டார்ச் லைட்லாம் அடிச்சு, டார்ச் லைட்னா அந்த காலத்துல தீப்பந்தங்கள்லாம் கொண்டு போய் பயங்கர உற்சாகமா அவர் பேச்சை கேட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு நடந்திருக்காங்க. இந்த நேரத்துல திருச்சபை டிசர்ன் பண்ணணும். ஒரு தேர்ச்சியான எது சரி எது தவறு அப்படிங்கிறத கரெக்டா அவங்க மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தூய ஆவியானுடைய துணையோடு எபேசுஸ்ல அறிவிக்கப்பட்டதுதான் இந்த இறைவனின் தாய். ஜனவரி 1 அதை நம்ம ஏற்கனவே நல்லா சொல்லிட்டேன். இந்த ஜனவரி 1க்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது அது வேற ஒரு வரலாறு நான் சொன்னேன். இறைவனின் தாய் அப்படிங்கிறத இப்படிதான் இது நிறுவப்படுகிறது. குருக்களோ கன்னியர்களோ அல்லது ஆயர்களோ சேர்ந்து இதை தீர்மானிக்கல, அல்லது திருச்சபையினுடைய தலைமை திருத்தந்தை போப் இதை தீர்மானிக்கல, மக்கள் தீர்மானித்தார்கள். அதுவும் இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்து ரத்தம் சிந்தி அந்த மண்ணை சார்ந்த மக்கள் தீர்மானித்ததுதான். அதன் பிறகுதான் ஒரு புதிய டேர்மே உருவாகுது. அது என்ன அப்படின்னா சென்சுஸ் ஃபிடேலி அப்படின்னு சொல்லிட்டு, the faith of the people. the faith of the people திருச்சபையில the body of the churchல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திருச்சபை அங்கீகரிக்கிறது. அப்போ இந்த மதர் ஆஃப் காட் அப்படிங்கிறது 431 ஒரு கான்செப்டாவோ ஏதாவது உருவாக்கப்படல. மாறா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செஞ்ச நாளில இருந்தே இவங்க தான் மதர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வரலாற்றுல வளர்ந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ரெகக்னைஸ் பண்ணதுதான் எபேசுஸ் 4:31 அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அன்பு மக்களே, இதுல நான் என்ன சொல்ல வாரேன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மிக முக்கியம் ஒன்று, இது ரோமையிலிருந்து கொடுக்கப்படல, மாறாக இயேசு கிறிஸ்து பணி செய்து வளர்ந்து இறந்த அந்த இடங்களை சார்ந்த இதுல. அப்ப அதுல உண்மை எவ்வளவுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதே போல 2வது, தொடக்க கால திருவை தந்தையர்கள் ஒரிஜினாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அத்தனாசியஸாக இருக்கலாம், அகோசினராக இருக்கலாம், எல்லோருமே மதர் ஆஃப் காட் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. இன்னைக்கு நம்ம எங்கேயோ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் அவங்க அந்த ரத்தத்தோடும் சதையோடையும் வாழ்ந்த அந்த வரலாறும் எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது. 3வது, மண்ணின் நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை என்னைக்குமே தவறாக இருக்காது இல்லையா? அதனால நம்ம திருவை அப்படிங்கிறது மேல இருந்து ஏதோ ஒன்று இம்போஸ் பண்றது அப்படின்னு இல்லை, கீழ இருந்து இந்த இறையல் அப்படிங்கிறது மலரக்கூடியது. அந்த இறையல் நம்ம கூட என்னைக்கும் நிற்கும், உணர்வு பூர்வமா நம்ம அதை ஆட்கொள்ளும், உணர்வு பூர்வமா அதை நம்ம வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம தாய் நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த வருடம் முழுவதும் வழி நடத்துவாங்க. என்னதான் ஒரு கழகத்துல அது பிறந்தாலும் கரெக்டா அது எல்லா விடயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெளிவா கடவுள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மக்களின் வழியாக இந்த திருவை கட்டி எழுப்பி இன்னைக்கு மக்கள் வழியாக அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பு மக்களே, ஜனவரி 1 ஏன் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு இருக்கிறது. சும்மா அன்னைக்கு வந்துகிட்டு ஏனோ தானே நீ பேசிட்டு இருக்க ஆட்களுக்கு காதை தட்டி விட்டுட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு அதை தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தாய் அவங்கள மகிமைப்படுத்தவே மாட்டாங்க, மாறாக தொடர்ந்து அவர் மகனை அவர் மகிமைப்படுத்துவார். ஒன்னே ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அன்பு மக்களே, மேக்ஸ்மில்லியன் கோல்பே புனிதர் சொன்ன வார்த்தை, நீ ரொம்பலாம் கவலைப்படாத. எனக்கு சில நேரம் தோணும், நம்ம அன்னை மரியா ரொம்ப தூக்குறோமோ, ரொம்ப உயர்த்துறோமோ, அன்னை மரியானியே அப்படியே ஒரு அட்டாச்சாகி உட்கார்ந்து இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லும். அப்பெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப துணை நிற்காது. என்ன வார்த்தை தெரியுமா? நீ ரொம்பலாம் யோசிக்காத, நீ அன்னை மரியா ரொம்ப புகழ்ந்துட்ட, ரொம்ப அன்பு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உலகத்துல யாரெல்லாம் அன்னை மரியா அன்பு செய்யறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் விட 100 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு இந்த அன்னை மரியாவை அதிகமாக அன்பு செய்தது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரெக்ட்ல? அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு செய்தார். அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இந்த தாய் அன்பு செய்யறதுல ஒரு நாளும் தவறு கிடையாது. அதனால அன்பு மக்களே, இதுதான் இன்னைக்கு உங்களோட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. முடிந்த அளவுக்கு மற்றவர்களோடு இதை பகிருங்கள். பகிரலாட்டு கூட பரவாயில்ல. இந்த விடயங்களை உங்களுடைய அன்பியங்கள்ல பேசுங்க, உங்களுடைய பக்த சபை கூட்டங்கள்ல பேசுங்க, குடும்பத்துல பேசுங்க, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்முடைய தாயினுடைய பரிந்துரை இந்த ஆண்டு முழுமைக்கும் நம்மளோடு இருக்கும். மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ.